நீங்க சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் உடம்புலாம் தயார் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க ஆரோக்கியமும் உங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்கும், சிறப்பா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் பலம் பெற போறாங்க. யானை பலத்தை அவங்க அடைய போறாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசியோட அதிபதி வியாழன், சுபகிரகமான முழு சுபகிரகமான வியாழன் தான். அதை குரு பகவான் தான் அந்த தனுசு ராசியோட அதிபதி. அவர் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிசாரம் வக்ரமோட ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துகிட்டு இருக்காரு. அது அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு போயிட்டு இப்போ கடகராசியில் இருக்காரு. மிதுன ராசிக்கு போயிட்டு மீண்டும் கடகராசிக்கு வந்துருவார். நிரந்தரமாக இருக்க போறாரு. ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கார் இல்லையா? முன்னோக்கி வர்றது, பின்னோக்கி போகிறது, வக்ரம், அதிசாரம் அப்படின்னு இருந்துட்டு இருக்காருல்ல. இதெல்லாம் தாண்டி 2026 மே மாதத்துல இருந்து அவர் முழு ஸ்ட்ராங்காக கடகராசியில் உட்கார போறாரு. கடகராசி 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருவார். அங்கே வரும்போது தான் அவருக்கே பலம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் பலம் கொடுக்கக்கூடிய குரு பகவானுக்கு முழு பலம் பெறக்கூடிய இடம் யானை பலம் கிடைக்க போகுது அப்படின்றதான் தனுசு ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. குரு பகவான் முழு பலம் உச்ச பலத்தை அடைய போறாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும்.